உலக காசநோய் தினம் ஆண்டுதோறும் மார்ச் 24ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டிற்கான கருப்பொருள் நம்மால் காசநோயை முடிவுக்கு கொண்டுவர முடியும் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக புதுவை ஜிப்மர் மருத்துவமனை சார்பில் காசநோய் தின விழிப்புணர்வு நடைப்பயணம் நடைபெற்றது. ஜிப்மர் துணை இயக்குனர் திரு ரங்கபாஷ்யம் அவர்கள் நடைப்பயணத்தை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ராஜீவ்காந்தி மகளிர் மற்றும் குழந்தைகள் அரசு மருத்துவமனை அருகே தொடங்கிய இந்த நடைப்பயணம் 100 அடி சாலை, திண்டிவனம் சாலை வழியாக சென்று ஜிப்மர் மருத்துவமனையில் நிறைவடைந்தது. இதில் தனியார் தொண்டு நிறுவனங்கள், மாணவ மாணவிகள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். காசநோய் குறித்த விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய பதாகைகள் கையில் ஏந்தியபடி சென்றனர். இந்த நடைப்பயணம் குறித்து ஜிப்மர் துணை இயக்குனர் திரு ரங்கபாஷ்யம் அவர்கள் கூறுகையில், Walkathon to create awareness about eradication of tuberculosis or TB as it's known. It's been the endeavor of mankind and especially the medical fraternity to kind of eradicate or minimize to the extent possible all diseases for which there is a cure. So for tuberculosis, there is surely a clear-cut cure which was discovered long years back, and since then the medical fraternity and the healthcare sector has been trying to eradicate it. There have been other difficult kind of tuberculosis as well, as the experts say, the multi-drug resistant kind of tuberculosis and others which affects a number of organs in the human body. But as far as eradication is concerned, we have been trying. Maybe the advent of COVID has postponed that a bit, and now our target is the year 2030. By 2030, tuberculosis should be completely eradicated from our country. That's our endeavor. So towards that, we are here for the walkathon. தொற்று நோய்கள் பெரியோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் அதிக அளவில் தான் இருக்குது. இதில் குறிப்பாக சொல்லப்போனால் காசநோய் இன்னும் நம்ம நாட்டில் அதிக பேருக்கு இருக்குது. ஆனால் காசநோயை ஆரம்ப நிலையிலே கண்டறிஞ்ச அதுக்கான வைத்தியம் இருக்குது. 6 மாதத்துக்கான டிபி மாத்திரை ஒழுங்காக சாப்பிட்டாங்கனாலே அவங்களுக்கு காசநோய் பூரணமாக குணமடையும். ஆனால் காசநோய் பற்றிய விழிப்புணர்வு மக்களிடையே இருக்கணும். ஒருத்தர் வீட்டில் ஒருத்தவங்களுக்கு காசநோய் இருந்தால் மற்றவங்களுக்கும் இருக்கான்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். பெரியவங்களுக்கு காசநோய் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்க வாயில் கை வச்சுக்கிட்டு இருமணும், ரோட்லலாம் எச்சு துப்பக்கூடாது. இந்த மாதிரி விழிப்புணர்வு இருந்தாலே நம்ம நாட்டிலேருந்து காசநோயே சீக்கிரமாக விரட்டிட முடியும். நன்றி. நாங்கள் சுபிக்ஷம் அபேக்கஸ் புதுச்சேரியிலேருந்து வந்திருக்கோம். ஜிப்மரோடு சேர்ந்து முதல் முறையாக சுபிக்ஷம் ஸ்டூடெண்ட்ஸும் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்க்காக பார்ட்டிசிபேட் பண்ணுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. டிபிங்கிறது எவ்வளோ ஒரு பெரிய கொடிய நோய், அதோட அவேர்னஸ் இன்றைக்கி எண்டு டிபி டேன்றதுனால அதோட அவேர்னஸை எங்கள் குழந்தைகளோடு சேர்ந்து மக்களுக்காக கொடுக்கணுன்றதுக்காக எங்கள் குழந்தைங்க இதில் ஸ்போர்ட்டிவாக பார்ட்டிசிபேட் பண்ணுறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சுபிக்ஷம் ஸ்டூடெண்ட்டும் இந்த சின்ன வயசுலேயே சோஷியல் ஆக்டிவிட்டீஸில் முதல் முறையாக பார்ட்டிசிபேட் பண்ண வைக்கிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. புதுச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் திறன் மேம்பாட்டு பயிற்சி தொடக்க விழா தனியார் ஹோட்டலில் மார்ச் 26ஆம் தேதி நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு 𝐾 அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சியை குத்துவிளக்கு ஏற்றி தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை செயலர் திரு �ஜெயந்த்குமார் அவர்கள், இயக்குநர் திரு டாக்டர் ரவிச்சந்திரன் அவர்கள் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் திரு செவ்வேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த கல்லூரி முதல்வர்கள், பேராசிரியர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் இப்பயிற்சியில் கலந்து கொண்டனர்.
புதுடெல்லி தேசிய எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அமைப்பின் துணை இயக்குனர் ஜெனரல் டாக்டர் அனூப் குமார் பூரி நோக்கவுரை ஆற்றுகையில், Right now the prevalence rate of Puducherry is it's a very low, but we cannot be complacent because of that. Because similarly, I'll give you an example of Tripura. Over there also in Arunachal Pradesh also there the level was comparatively low, but suddenly there was a rise. The IV drug usage increased over there. So this knowledge has to be there among the youth, that these are the paths how they are getting the infection and how they can prevent the infection. So we have to ensure that thing. So on the behalf of HIV and AIDS, I'm very I'm very happy to be part of this distinguished gathering, and it is my honor to be a part of this distinguished gathering. So first 95, we have studied about 95. First 95 is a very important thing, and you will contribute by giving the awareness. You will contribute in that more and more people will come to know that what is their HIV status. If they will be aware, then only they will go for the testing. You have to remove the stigma also. Stigma is also, addressing the stigma is also a very important thing, because knowing fully that I may be infected by HIV, I may be, probably I was involved in certain things, certain such behavior, then I will not report for the testing if I will be having a stigma. That is the anticipated stigma. What one is called anticipating. I am anticipating that I may anticipate this. I will be facing stigma, and as a result of that, I should not go for the testing. And if suppose after testing I was found positive, then I will not report for the treatment. That is also anticipation, that if I will go there, people will stigmatize with me. Without even facing there, without even going there, reporting there, I'm anticipating that probably I will do that. But then there are people who are being stigmatized. We have to reduce that also. Dear friends, why red is important, and why red ribbon is our color of HIV. Anybody can tell me? Red is a color of love and compassion. For those patients, those who are suffering from HIV, and we have to be compassionate with them. We have to love them. We have to give them treatment, compassionately give them treatment without stigmatizing with them. That is, so red stands for compassion and love. Red also stands for pain, for those who have lost their near and dear ones. So that is, it's indicate blood. And another red is, have you seen red light? What does it mean? That you have to stop. Means stay away. So that means that also. You are being awareness, so please stay away. So that is the thing. That is also important. So the principal coordinator and peer mobilizer are not just the participant in this journey, but they will go a long way. They will, as I have already said, that they will be going to send this, give the awareness to the village folk also, to the rural part of India. And now I would also like to give
express a movement to express deepest gratitude to the Puducherry SACs for their dedicated effort. Without the dedicated effort of Puducherry SACs, especially PD Madam Chitra Devi, without her leadership, it would not have been possible. So I'm also thankful to each and everyone who has come. First of all, 𝐿G sir, our honorable 𝐿G, who without, if his presence has given that such a political will we are having. If such a big political will, that gives a push. Presence of 𝐿G gives a political push, and I am really indebted to our 𝐿G sir for this. And our health secretary also, and DHS, their presence also it means a lot. And each and everyone who is present here, right from the principal, coordinator and student mobilizer, everybody who is present, their presence is very important, and I thank everybody, and I look forward for the fruitful discussion and meaningful outcome of this workshop. Thank you. 100வது ஆண்டு 2047 வளர்ச்சி அடைந்த பாரதம் என்னென்றால் விகசித் பாரத் at 2047 உருவாக்க வேண்டும் என்று மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையோடு நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். கல்வி, சுகாதாரம், உள்கட்டமைப்பு எல்லாவற்றிலும் முன்னேறிய நாடாக இந்தியா உருவாக வேண்டும் என்பது நம்முடைய இலக்கு. ஆனால் HIV AIDS போன்ற நோய்கள் நம்முடைய சுகாதார வளர்ச்சிக்கு பெரும் சவாலாகவே இருந்து வருகிறது. இந்திய நாட்டில் 0.2% எய்ட்ஸ் நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள் என்ற ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. புதுச்சேரியில் மட்டும் 0.18% பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அதிலும் குறிப்பாக இளைஞர்கள் 15 முதல் 49 வயதுக்கு உட்பவர்கள் அதிகம் பாதிக்கப்பட்டது. ஆல்மோஸ்ட் 30% ஆஃப் டோட்டலி HIV or AIDS affected people என்பது நம்மை கவலைக்குள்ள வைக்கிறது. நான் என்னோட சொந்தமான அனுபவத்தை நான் சொல்ல விரும்புகிறேங்க. நான் குஜராத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கும்போது இந்த எய்ட்ஸ் சொசைட்டிலாம் மீட்டிங் கேட்பாங்க. அந்த சோஷியல் ஸ்டிக்மா இங்கே இருக்கிறது. நான் முதல்ல மீட்டிங்கு டேட்டே கொடுக்க மாட்டேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை டேட் கொடுத்தேன். சம் ஆஃப் தம் ஆர் அந்த மெம்பர்ஸ் பார்க்க வந்தவங்களில் சிலவங்க தே க்யூர்ட் ஃப்ரம் த எய்ட்ஸ். பட் இப்போ எய்ட்ஸ்க்காக வேலை பண்ணிகிட்ருக்காங்க. நான் முதல்லலாம் என்னோட இயல்பாக ஷேக் ஹேண்ட் பண்ண கூட எனக்கு பயமாக இருந்தது. ஐ நெவர் யூஸ் டு ஷேக் ஹேண்ட் வித் திஸ் திங். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக மீட்டிங்கெல்லாம் நடந்தது. அல்டிமேட்லி when I was very comfortable இந்த சோஷியல் ஸ்டிக்மாலேருந்து வெளியே வந்தோடனே I hosted a lunch for them. That is the situation there in the government also. புதுச்சேரி மாநிலம் சுகாதாரத்துறையில் நாட்டின் முன்னோடி மாநிலங்கள் ஒன்றாக இருக்கிறது. தேசிய அளவில் பல பாராட்டுகளை பெற்று மற்ற மாநிலங்களுக்கு ஒரு முன் உதாரணமாக இருந்து வருகிறது. 2 நாட்களுக்கு முன்பு மார்ச் 24ஆம் தேதி தேசிய அளவில் டிபி முக்த் பாரத் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துவதற்காக மத்திய சுகாதார அமைச்சகத்தின் பாராட்டை பெற்று இருக்கிறது புதுச்சேரி. ஆனாலும் HIV எய்ட்ஸ் போன்ற நோய்கள் பற்றிய விழிப்புணர்வை நாம் பொதுமக்களிடையே ஏற்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திறன் மேம்பாடு பயிற்சி காலத்தின் கட்டாயம் என்று நான் நினைக்கிறேன். அதனால் இந்த பயிற்சியை ஏற்பாடு செய்த உள்ள எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியை நான் பாராட்டுகிறேன். எய்ட்ஸ் நோய் ஒரு காலத்தில் மரணத்தின் நிழலாக பார்க்கப்பட்டது. ஆனால்
இன்று மருத்துவத் துறையில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய நோயாளிகளின் வரிசையில் கொண்டு வந்து இருக்கிறது. ஆனாலும் இந்த நோய் பற்றிய தவறான புரிதல் இன்னும் ஆழமாக படிந்து இருக்கிறது. இந்த களங்கத்தை போக்க உங்களை போன்ற ஒர்க்கர்ஸ், வாலண்டியர்ஸ்களால் தான் முடியும். உங்களுடைய தன்னலமற்ற சேவையால் தான் இந்த சமுதாயத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும். எய்ட்ஸ் நோய் பற்றிய மருத்துவ ஆராய்ச்சி உலகின் பல இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. புதிய புதிய சிகிச்சை முறை கண்டுபிடிக்கப்படுகிறது. இந்த புதிய தகவல்களை நீங்கள் தெரிந்து கொள்வது நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவியாக இருக்கும். களப்பணியில் ஏற்படும் சவால்களை நீங்கள் திறமையாக சமாளிக்கவும் புதிய உத்திகளை கையாளவும் இந்த பயிற்சி உங்களுக்கு உதவும். உங்களுடைய அறிவும் அணுகுமுறையும் மற்றவர்களுக்கு நம்பிக்கையும் தைரியமும் தர வேண்டும். இந்த பயிற்சியின் மூலமாக நீங்கள் பெறும் அறிவை சமுதாயத்தில் உள்ள எல்லாரிடமும் கொண்டு சேர்க்க வேண்டும். குறிப்பாக கிராமப்புறங்களில் இன்னும் எய்ட்ஸ் நோய் பற்றிய போதிய விழிப்புணர்வு இல்லாத இடங்களில் இது அவசியம். அதை ஒரு இயக்கமாக செயல்படுத்த வேண்டும். நோய் எப்படி பரவுகிறது, தடுப்பு வழிகள், நோயின் அறிகுறிகள் பற்றி தெளிவாக மக்களுக்கு எடுத்து கூற வேண்டும். தவறான புரிதலை மாற்றி சரியான புரிதலை ஏற்படுத்த வேண்டும். தற்போதுள்ள நவீன சிகிச்சை முறைகளை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வும் நம்பிக்கையும் ஏற்படுத்த வேண்டும். ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்த சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டியதன் அவசியத்தை எடுத்து சொல்ல வேண்டும். எய்ட்ஸ் நோய் பற்றிய தவறான புரிதலும் மூட நம்பிக்கையும் தான் இந்த நோயாளிகளை சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கிறது. அதனால் அவர்கள் உடல் ரீதியாக மட்டுமல்ல மன ரீதியாகவும் பாதிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு மனநிலை ஆலோசனை வழங்குவது அவசியம். அவர்களுக்கு சமுதாயத்தில் ஒரு அங்கம்தான் என்ற நம்பிக்கையை அவர்கள் ஏற்படுத்த வேண்டும். எய்ட்ஸ் நோயாளிகளை சமுதாயம் ஒதுக்கி வைக்கும் மனப்பான்மை மாற்ற வேண்டும். வாழ்க்கை முடிந்துவிடவில்லை என்றும் சரியான சிகிச்சை மூலமாக அவர்கள் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ முடியும் என்று அவர்களுக்கு உறுதிர வேண்டும். அதற்கான வலிமை இந்த பயிற்சி உங்களுக்கு தர வேண்டும். எய்ட்ஸ் நோயை கட்டுப்படுத்துவது என்பது நம் அனைவரின் கூட்டு முயற்சியால் மட்டுமே சாத்தியம். நாம் அனைவரும் ஒன்று இணைந்து எய்ட்ஸ் இல்லாத ஒரு நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். என்னுடைய அனுபவத்தில் my government experience, there's a lot of organizations working for lot of diseases and problems, but one of the most dedicated workers are people who are working for HIV and AIDS, this thing. And to that extent, I extend my heartiest feelings to all of you are present here who have dedicated yourself to work in the field, and a field where everyone does not enter, anyone does not dare to go, but you have chosen this field, and to that extent my sincere regards to all of you who are working in the field for eradication of AIDS. Thank you very much. மத்திய தொழில் பாதுகாப்பு படைப்பிரிவு மற்றும் புதுச்சேரி சுற்றுலாத்துறை இணைந்து நடத்திய மாபெரும் கடலோர சைக்ளோதான் 2025 மிதிவண்டி சாகச பயணம் பாராட்டு நிகழ்ச்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் மார்ச் 26ஆம் தேதி நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உரையாற்றினார். மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் திரு செல்வம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், மத்திய தொழில் பாதுகாப்பு படை துணை காவல் தலைமை ஆய்வாளர் திரு சிவக்குமார் ஆகியோர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர்.
இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி ஆளுநர் மாளிகையில் மார்ச் 26ஆம் தேதி சிறப்பாக நடைபெற்றது. மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் திரு 𝐾 அவர்கள் இப்தார் நோன்பு விருந்து அளித்தார். மாண்புமிகு முதலமைச்சர் ந. ரங்கசாமி அவர்கள், மாண்புமிகு சட்டப்பேரவைத் தலைவர் ஆர். செல்வம் அவர்கள், மாண்புமிகு உள்துறை அமைச்சர் ஆ. நமச்சிவாயம் அவர்கள், மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அவர்கள், மாண்புமிகு வேளாண் அமைச்சர் தேனி ஜெயக்குமார் அவர்கள், மாண்புமிகு குடிமைப்பொருள் வழங்கல் அமைச்சர் PRN திருமுருகன் அவர்கள், மாண்புமிகு ஆதி திராவிட நலத்துறை அமைச்சர் திரு சாய்ஜே சரவணகுமார் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர் சரத் சவுகான் அவர்கள், காவல்துறை தலைமை இயக்குனர் ஷாலினி சிங் அவர்கள், அரசு செயலர்கள், காவல்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் வக்பு வாரிய உறுப்பினர்கள், அதிகாரிகள் மற்றும் 350க்கும் மேற்பட்ட இஸ்லாமிய சமூகத்தினர் பெருந்திரளாக கலந்து கொண்டனர்.